Hi, we have been learning Carnatic music with the renowned Unnikrishnan Sir through Eduraga. Unni Sir's patience and sincerity, as well as his adaptability to the level and needs of the student, truly make his lessons unique. We especially admire his attention to detail and emphasis on the subtle nuances of Carnatic music. Overall, Unni Sir's top-notch guidance has truly helped us grow as singers. We would like to thank Eduraga for giving us this opportunity to learn with Unni Sir. Hi all, I am Sunita and I am learning light music through Manu sir past 2 years. When I joined Eduraga, my pitch was so low and from mentoring Manu sir, it improved a lot. And I would like to thank Manu sir and Eduraga for this wonderful opportunity. Thank you. Hi, this is Dinesh Babu. I'm very happy to meet you through this video. I would like to share with you that I've been using Eduraga platform for the past year and a half. I'm the student of legendary playback singer Mano. Mano sir have helped me to understand the music in me and the nuances of singing a song with dynamics and feel to produce a playback singing quality. This has helped me to step up to the next level. I would highly recommend you to sign up Eduraga platform if you would like to take up your singing to the next level. Thank you. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷிதா மீடியா ஸ்டார் உங்களுடன் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்டார் உங்களுடன் நிகழ்ச்சியில ஒரு பர்சன், நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆளு அப்படின்னே சொல்லலாம். அவங்கள மீட் பண்ண போறோம். யாரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சில க்ளூ வந்து உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, அப்புறம் க்ளூ சொல்லணும் அப்படின்னா ரோஜா 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 அப்படின்னு எல்லாரும் அப்படியே வந்து மயங்கி போன ஒரு ஹீரோயின் அப்படின்னே சொல்லலாம். மிஸ்ஸஸ் மதுஷா மதுபாலா மேம் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். வெல்கம் டு தி ஷோ மேம். Thank you so much. Ivlo enthusiasm and so much love you are showing me. I'm already very, very happy. So thank you for having me. தேங்க்யூ சோ மச் மேம். ஸோ சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வர, ஏன் இன்னும் வந்து 2050 2070 வந்தாலும் சின்ன சின்ன ஆசைக்கு இருக்கிற கிரேஸ் வந்து போகவே போகாது. அந்த ஒரு சாங்லயே வந்து உங்களை எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க அந்த மூவில அப்படின்னே சொல்லலாம். சோ சொல்லுங்க, உங்களோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? Ayo, in the question, I have to 30 years back, 40 years back I have to go. Na career epo start pannena 1990. Oh, I started working.
ஸோ என்னோட ஸ்கூலிங் வந்து 88ல 89ல முடிஞ்சது காலேஜ். ஐ கிராஜுவேட்டட். அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு எப்பவுமே ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு தான் ஒரு டிசைர் இருந்தது. அண்ட் ஃபெயில்ட் அட்டெம்ப்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் இல்ல சாரி 12th இருக்கச்சியோ இல்ல ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல இருக்கச்சியோ ஒரு வாட்டி என்னை யாரோ லான்ச் பண்ண ட்ரை பண்ணி அப்புறம் நான் சரியா இல்லைன்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணி வேற யாரோடய அந்த ஃபில்மை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஹிந்தி படம். அப்போல இருந்து தான் வந்து அந்த ஆர்வம் வந்தது. அது வரைக்கும் நான் வந்து மாதிரி ஓகே எனக்கு ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணணும். ஏன்னா எங்க வீட்டுல ஹேமா மாலினி அவங்க பெரிய ஸ்டார், எங்க அப்பாவும் ப்ரொடியூசரா இருந்தாங்க, எங்க அம்மா ரொம்ப எஸ்டாப்ளிஷ்ட் பரதநாட்டியம் டான்சர். ஸோ நான் எப்பவுமே டான்ஸ் ஆர்ட் ஃபார்ம்ல தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நானும் ஆக்டிங் பண்ணணும், ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது தட் ஆக்டிங் இஸ் நாட் அ கேம் ஆஃப் பாப்கார்ன்ஸ். யூனோ படிப்பு சரியா வரலன்னா நான் ஆக்டர் ஆயிடுவேன், ஏதாவது ஒரு ஆம்பிஷன் எதுவுமே இல்லைன்னா நான் ஆக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். ஆக்டர் ஆனா ரொம்ப ஈஸி அப்படின்னு. பட் அந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ஃபீலிங், அந்த ரியலைசேஷன் வந்தது தட் ஒரு ஆக்டர் ஆகணும்னா அதுக்கு வேண்டிங்கிற ப்ரிப்பரேஷன், கான்ஃபிடன்ஸ் வேணும். ஒரு டாக்டர் ஆகணும்னா அந்த டாக்டருக்கு படிக்கணும், என்ஜினியர்னா என்ஜினியருக்கு படிக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னா ஆக்ட்ரஸ்க்கு வேண்டிங்க சில விஷயங்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும், கலெக்ட் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் தென் ஐ ஸ்பெண்ட் த நெக்ஸ்ட் 3 years training myself to be an artist. From swimming lessons to horse riding lessons. Of course horse நான் இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது, ஏன்னா I got very scared. I got thrown off the horse. But நான் என்ன சொல்ல வரேன்னா எது ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கலாம், ஒரு ஆக்ட் பண்ணணும் ஆக்ட்ரஸ்க்கு எது ரிக்வயர்மெண்ட் இருக்கலாம் அதெல்லாம் வச்சுட்டு ஆக்டிங் ஸ்கூல் ஜாயின் பண்ணேன். டிக்ஷன், ஹிந்தில டிக்ஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அதெல்லாம் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணேன் ஜூ பீச்ல. அப்பெல்லாம் இந்த ஜிம் கல்ச்சர்லாம் இருக்காது. ஸோ மை ஹவுஸ் வாஸ் வெரி நியர் ஜூ பீச். ஸோ காலேஜ் போறதுக்கு முன்ன 5 மணிக்கு எழுந்து காலேஜ் ஜூ பீச்ல ரன்னிங் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் நான் பண்ணி எஃபர்ட் போட்டு. And I always had this desire. After that, I always say that we all have a desire, we have a goal, but we have to work towards it. We have to be very diligent, sincere towards it. Adukku mele how life opens out is totally grace. எனக்கு எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, குக்கு கோலி பூலோர் காண்டே, கே பால்சந்தர் சார் அழகனுக்கு என்ன சைன் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி ஸ்விம்மிங் கத்துக்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், ஆக்டிங் ஸ்கூல் ஜாயின் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சது எனக்கு நான் பண்ணேன். பட் எப்படி ஆஃபர் வரும், யார் ஆஃபர் கொண்டு வருவா, அது எவ்வளவு சக்சஸ் ஆகும், நம்ம சக்சஸ் ஆகுமா, படம் சக்சஸ் ஆகுமா, அதெல்லாமே எதுவுமே. So I have this thing that life is run in 2 components. One is the me component and one is the grace component, the unknown component. நான் வந்து எப்பவுமே till today I believe in fulfilling the me component. எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு எனக்கு தெரியுமோ அதெல்லாம் நான் சின்சியரா, டிலிஜென்ட்டா, ஆனஸ்டா நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் what happens is not in my hand, and that it has happened so beautifully. I am eternally humbled and grateful for it. Awesome மதுபாலா மேம். அண்ட் உங்களோட நேம் வந்து மது, ரைட்? மதுபாலா அப்படிங்கிற பேர் வந்து எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? பால்சந்தர் சார் என்ன லான்ச் பண்ணச்சே அவங்க கேட்டாங்க உன் பேரை சேஞ்ச் பண்ணணும், மதுன்னு we can't continue as மது அப்படின்னாங்க. ஏன்னா மதுங்கிறது வந்து இட்ஸ் a male name in the south. நிறைய அந்த டைம் famous popular actor in Malayalam industry also was there with the name Madhu. அவர் மேல் ஆக்டர், அவரோட பேர் மதுவா இருந்தது. சோ பால்சந்தர் சார் என்ன சொன்னார்னா சவுத்ல மதுங்கிறது மேலா கிடோ இருக்கலாம், அண்ட் ஒரு மாதிரி எம்டியா இருக்கு, மதுங்கிற பேரு எம்டியா இருக்கு. சோ அவங்க வந்து என் பேரை வந்து வேற ஏதோ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ என்ன பேரு. நான் சொன்னேன் இல்ல சார் மதுங்கிற பேரு எனக்கு என்னோட பேரு, நீங்க அதோட ஏதாவது ஜாயின். சோ அவங்க உடனே ஓகே மதுபாலா ஓகே அவனுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சார். மதுங்கிற ஆக்சுவலி ஒரு வெரி ஃபனி திங் உங்களுக்கு சொல்ல போனா, எனக்கு பேர் வச்ச என் அப்பா அம்மா வச்ச பேர் வந்து பத்மமா. ஆனா நான் சின்ன வயசுல டெல்லியில தான் பிறந்து வளர்ந்தேன். சோ அங்க வந்து எல்லா பஞ்சாபிஸ் தான் இருந்தாங்க சொசைட்டில. நான் சின்ன குழந்தையா when I used to run around in the society, அந்த பஞ்சாபி தீதிஸ், those young girls,
they used to call me kitni madhu hai, how sweet you are, how sweet அப்படின்னு. அங்கேந்து அந்த பேர் மது. ஏன்னா இன் நார்த் இந்தியா பத்மாங்கிறது இஸ் அ வெரி சவுத் இந்தியன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொசைட்டில மது மதுன்னு கூப்பிட ஆரம்பிச்சோன்னு எங்க அப்பா வந்து ஸ்கூல்ல என் பேரை மதுன்னு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. சோ வெச்ச பேர் வந்து பத்மா, பீப்புள் கொடுத்த பேர் வந்து மது. அண்ட் பிலிம்ஸ்ல சவுத்ல வர பால்சந்தர் சார் கொடுத்த பேரு மதுபால். Awesome. Wow. And then when I did a movie, when I got the movie Roja, and Roja became what Roja is. Roja na rose, by actually the meaning of Roja is rose. So there is a saying, rose by any name smells as sweet. Oh, wow. நீங்க என்ன கூப்பிடுங்க, மதுபாலான்னு கூப்பிடுங்க, ரோஜான்னு கூப்பிடுங்க, I am the same. கண்டிப்பா கண்டிப்பா. ரோஜா அப்படின்ட்டு வந்து யார் சொன்னாலும் வந்து ரோஜா மூவி ஞாபகம் வரும். ரோஜா மூவி ஞாபகம் வரவங்களுக்கு எல்லாருக்குமே மதுபாலா மேம் வந்து ஞாபகம் வருவாங்க அப்படிங்கறது வந்து யாருமே வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அண்ட் நீங்க சொல்லுங்க மேம், இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஆக்டிங் உள்ள வரும்போது நீங்க வந்து நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய ஃபிட்னஸ்க்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னீங்க. பட் வந்து முன்னாடி நீங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே அப்படியே இருக்கீங்களே, ரிவர்ஸ் ஏஜிங் ஆயிக்கிட்டே இருக்கு இல்லையா உங்களுக்கு? சோ அந்த சீக்ரெட் என்ன? அதுதான் நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட்லி தேங்க் யூ, நீங்க எனக்கு காம்ப்ளிமெண்ட். சோ லெட் மீ தேங்க் யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, லைஃப்ல ரெண்டு காம்போனன்ட், ஒன் இஸ் த நோன் காம்போனன்ட், ஒன் இஸ் த அன்னோன் காம்போனன்ட். நம்ம கையில இருக்கிற எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது எவ்வளவு பண்ணணும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். டெய்லி இந்த யோகா பண்றது நம்ம கையில இருக்கு. வித்வுட் பிகமிங் லேசி, கோயிங் ஃபார் அ வாக், அது நம்ம கையில இருக்கு. கீப்பிங் யோர் மைண்ட் அண்ட் யோர் ஹார்ட் அண்ட் கீப்பிங் த ஸ்மைல் கோயிங், அது நம்ம கையில இருக்கு. கீப்பிங் த ஆட்டிடியூட் அண்ட் ஈட்டிங் த ரைட் ஃபுட், அது நம்ம கையில இருக்கு. பட் அதுக்கு மேல நம்ம கையில இல்ல. சப்போஸ் ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள், ஜிம்க்கு போகணும், வாக்கு போகணும் என்னோட இன்டென்ஷன். ஆனா அத வந்து அன்னோன் காம்போனன்ட் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. மை காட் இஸ் சப்போர்ட்டிங் மீ, த கிரேஸ் இஸ் சப்போர்ட்டிங் மீ. சப்போஸ் ஐ பிகம் அன்வெல் or I have a thyroid issue or I have a knee problem, அப்போ என்னால பண்ண முடியாது. The fact is that I don't have those issues, so I am able to do whatever I am able to do. So therefore I never say there is a secret, and I never say that I am doing all the right things. I always say that I do what I think I have to do, but God is supporting me, grace is supporting me. Wow, awesome. So when I'm talking to you, எனக்கு வந்து நிறைய பாசிட்டிவிட்டி வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பா வந்து வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் சொல்லுங்க மேம், ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் வந்து நீங்க வந்து சேம் டைம் மலையாளம் அண்ட் தமிழ் அண்ட் இன்னொரு ஃபீல்ட்லயும் வந்து நீங்க என்ட்ரு ஆனீங்க இல்லையா? ஸோ எந்த லாங்குவேஜ்ல உங்களோட முதல் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆச்சு? I think தெரியல ஆக்சுவலி எப்போ எது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா ஹிந்தில பூலோர் காண்டே, தமிழ்ல அழகன் அண்ட் மலையாளம்ல ஒத்தையாள் பட்டாளம் வித் முகேஷ் ஜி. இது மூணுத்துக்கும் நான் டைம்ல ஷூட் பண்ணேன். and I think same yearல ரிலீஸ் ஆச்சு. but I don't know the month எது ஃபர்ஸ்ட் ஆச்சு செகண்ட் ஆச்சு, எனக்கு I have not noticed that. but I worked for these 3 films in the same year, and all 3 released also in the same year. And that is why I don't know whether I was introduced in Malayalam first or in Hindi first or in Tamil. I did all 3 in the same time, and therefore I never felt like a newcomer. That is one reason why I never felt. எப்பவுமே ஒரு நியூ கமர்னா ஒரு படம் பண்ணுவாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகும், அதோட ஃபேட்டுக்கு அப்புறம் தெரியும் மத்த படம் சைன் பண்றோமா இல்லையா அப்படின்னு. எனக்கு எப்படி ஆச்சுன்னா, நான் என்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படம் சைன் பண்ணேனோ செகண்ட் படம் தேர்ட் படம் எல்லாமே அதே டியூரேஷன்ல சைன் பண்ணி I shot. I felt like a busy actor from the day I descended into the industry. Wow, that's awesome. Yeah, super. So ரோஜா மூவிக்குள்ள என்டர் ஆன போது உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு? வாவ், மணிரத்னம் சார் அண்ட் வந்து அரவிந்த் சாமி இருக்காங்க. அந்த மூவில வந்து உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து ரொம்ப பப்ளியா ஒரு நேச்சுரல் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். நீங்க வந்து ஆக்ட் பண்ணவே இல்லை, அதுல அப்படியே உண்மையா வாழ்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மூவில. சோ அந்த ரியல் ஆக்டிங், அதுவும் புதுசு நீங்க மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ள, சோ உள்ள வரும்போது அவ்வளோ ரியலிஸ்டிக்கா ஒரு நடிப்பு வந்து எப்படி கொடுக்க முடிஞ்சுச்சு? இதெல்லாம் நம்ம திங்க் பண்றதுதான்.
நம்ம எப்படி திங்க் பண்றோமோ. I was so young, I was so innocent and I was so naive. நம்ம இதுல நடிக்கணும், இவ்வளவு அழகா பண்ணணும், and I was not intimidated by the great Mani Ratnam. Illata, sometimes when we are working with great people we get very scared. Adella vandu actually it comes from the brain, it comes from the mind, it comes from the thoughts. But when you're young and innocent and the thought kadiyadu, இதுல நான் நடிக்கணும், நன்னா பண்ணணும், அவார்ட் வாங்கணும் அப்படிலாம் இருக்கு. So I was just playing around, and of course the whole lot of credit goes to the director, because avaroda script, avaroda visualization came to life actually. அவர் இமேஜின் பண்ணா, இந்த பொண்ணு வந்து இந்த ஃபீல்ட்ல இப்படி ரன் பண்ணுவா, இந்த பொண்ணு வந்து டிராக்டர் ஓட்டுவா, இந்த பொண்ணு இப்படி ஓடுவா, இந்த பொண்ணு ஸ்னோ மவுண்டனை பாப்பா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதெல்லாம் ஆஸ் அ டைரக்டர் அவரோட விஷுவலைசேஷன், அண்ட் ஹீ brought it to life. நான் வந்து எதுவுமே தெரியாம I just played along. அதுதான் நான் சொல்றேன். Sometimes when you know a lot, you know very less. Sometimes when you don't know much, you actually bring out the best. Wow, that's awesome. So நிறைய வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்றீங்க. அண்ட் ரோஜால நடிக்கும் போது உங்களுக்கு டயலாக்ஸ் பேசுறது வந்து டஃபா இருந்துச்சா, இல்ல வந்து இது சாங்ஸ் ஷூட் பண்ணாங்க இல்லையா, சோ அது வந்து டஃபா இருந்துச்சா, எது வந்து கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? I'm very comfortable in dance and music. By and large, I'm very comfortable. Dialogue na, I have my good days and I have my bad days. Sila naal enakku ella memory aidum, romba easy a memory aidum. I am very confident. In fact, Mani sir had called me parrot. And the parrot கூப்பிடுங்க ஷார்ட் ரெடி பா அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளவு சீக்கிரம் மனப்பாடம் ஆயிடும். So and Mani sir ஓட படத்துல டயலாக் வந்து ரொம்ப கொலோக்கியல், பேசுற மாதிரியே இருக்கும். நான் வந்து பாம்பே கேர்ள், I live in Bombay. So sometimes ஒரு ரொம்ப பியூரா தமிழ் பேசுறது நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் பிராக்டிஸ், அவுட் ஆஃப் டச்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுவேன். பட் ஆனா மணி சார் படத்துல வந்து நான் வீட்டுல எப்படி தமிழ் பேசுறேனோ அதே மாதிரி தமிழ் அந்த படத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு அது ஈஸியா ஆச்சுன்னு நினைக்கிறேன். Awesome, awesome. Now we are going to சொல்ல போனா நான் தான் ரோஜாக்கு தமிழ் டப்பிங் பண்ணேன். ரோஜாக்கு முன்ன வானமே எல்லை, அழகன் அதெல்லாம் வேற யாரோ டப்பிங் பண்ணாங்க. ரோஜால வந்து மணி சார் சொன்னாங்க நீ தான் டப் பண்ணணும் அப்படின்னாங்க. சோ நான் வந்து எனக்கு வந்து நான் பாம்பேலயே இருந்ததுனால எனக்கு அந்த பாம்பே தமிழ் அந்த ஆக்சென்ட் உண்டு. சோ நான் வந்து 9 days ரோஜா படத்துக்கு தமிழ்ல டப் பண்ணறதுக்கு எனக்கு 9 days ஆச்சு. பட் அதே படம் ஹிந்தில டப் பண்ண 1 dayல. எப்பவுமே வந்து நம்மளோட மதர் டங் நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க நமக்கு பலம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? அண்ட் இப்ப நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போறோம், ஒரு கேம். ஓகே, இது வந்து ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி போக போகுது. ஓகே, சோ நீங்க வந்து டக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேயா? சோ பாலச்சந்தர் சார், மணிரத்னம் சார், அப்புறம் இந்த 2 பேர்ல உங்களுக்கு யாரு கூட வந்து இப்ப ஒரு மூவி சைன் பண்ணோம் அப்படின்னா வந்து யார வந்து நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க? இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் क्वेश्चन. ஏன்னா 2 பேர்கிட்டயுமே நான் டிஃபரண்ட் திங்ஸ் நான் லேர்ன் பண்ணேன். பாலச்சந்தர் சார் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் சொல்லி கொடுப்பாங்க. நான் புது பொண்ணோட படத்துல அழகன்ல எப்படி பாக்கணும், எங்க பாக்கணும், கேமராக்கு எந்த பக்கம் பாக்கணும்ங்கிறது கூட அவங்க சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. மணி சார் வந்து இருந்தாலும் அவங்க ஒன்லி எனக்கு வந்து சீனை சொல்லுவாங்க அண்ட் அவ்வளவுதான், பாக்கி எல்லாம் என்னையே பண்ண விட்டுருவாங்க. சோ இது 2 different school of acting and both has given me a lot of appreciation from the audience. நிறைய audience இருக்காங்க who has loved me in Aragan, and I know Araganல வந்து ஒவ்வொரு இதும் எனக்கு சார் சொல்லி கொடுத்தது. And everybody has loved me in Roja, and in Roja lot of it is, I mean all of it is me just doing it under Mani sir's guidance and visualization. I have performed on my own. So நான் எப்படி சூஸ் பண்ணலாம்? இந்த 2 பேர் who has made my life, who has made my career, இவங்க 2 பேர்லயுமே நீங்க என்ன சூஸ் பண்ண சொன்னா it is unfair. நான் பாலச்சந்தர் சார் பேரை சொன்னா it will be unfair to Mani sir,
and if I take Mani sir's name, it will make me very ungrateful to the person who saw the best in me and launched me. சோ இது வந்து ட்ரிக்கி क्वेश्चन அப்படிங்கறனால தான் வந்து இந்த கேம்ல வந்து நான் ஒரு ஆன்சர் சொல்றேனே. அந்த காலத்துல நான் எப்போ ஆக்ட் பண்ணேனோ அப்போ நான் பால்சந்தர் சாரோட வானமேல பண்ணிட்டு இருந்தேன் and Mani sir ரோஜா பண்ணிட்டு இருந்தேன் same time. So I would like to repeat the same experience. Wow, very very clever answer. Super. So இப்ப இருக்கிற ஹீரோஸ்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில எந்த ஹீரோ கூட நடிக்கணும்? ஒரு ஹீரோ தான் சொல்லணும். ரஜினி சாரோட நடிக்க ஆசைப்படுறேன். Awesome. And இப்ப உங்களோட ரோஜா வந்து ரோஜா 2 இப்ப எடுக்க போறாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ்ல எந்த ஹீரோயின் வந்து உங்களோட கேரக்டருக்கு வந்து சூட்டபிளா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், நான் ரொம்ப செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் இவால்வ்மெண்ட்ல நான் ரொம்ப இன்வால்வ். எதுவுமே ஜாஸ்தி நம்ம அட்டாச்சா இருக்க கூடாது, அதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னா ரோஜால நான் தான் ரோஜா, வேற ஒருத்தருமே ரோஜா இருக்க முடியாது, இருக்க கூடாது. அது என்னோட செல்ஃபிஷ் ஆன்சர். ஓகே. த்ரிஷா நயன்தாரா யார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்ப நான் வந்து நயன்தாராவை பாக்குறேன் and I find her extremely beautiful and true starனா அவங்கள பார்த்தா நயன்தாராவை பார்த்தா I feel she's a true star. ஆனா த்ரிஷாவோட எனக்கு இமோஷனல் கனெக்ஷன் இருக்கு. I know her for many years and you know she brings that girl next door, sweet, romantic, sincere. So எனக்கு எப்பவுமே always Trisha was my favorite. Ana off I'm watching Nayanthara and I love her performances and her look more. I just love the way she looks. Wow, awesome. So same page, நானும் வந்து த்ரிஷா fan. So த்ரிஷா மேம்க்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க, பிரின்சியா ஹாய் சொன்னாங்கன்னு சொல்லிருங்க. Yeah. And இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி எல்லாம் இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா வந்து ஒரு லவ் சாங், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைட்டு, அப்புறம் வந்து அந்த மாதிரியே வந்து ஒரு மிக்சரா வந்து அப்படி போய்கிட்டே இருந்துச்சு. பட் வந்து இப்போ வந்து ஒரு பயங்கரமான சேஞ்ச் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டே சொல்லலாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில. பரி பெருமாள், அப்புறம் வந்து நிறைய மூவிஸ் அந்த மாதிரி வந்து நிறைய சொசைட்டி பத்தி பேசுறதா இருக்கட்டும் அண்ட் வந்து நம்ம மாறணும், இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து நிறைய மூவிஸ் வந்துட்டு இருக்குது. சோ அத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தமிழ் சினிமா மட்டும் இல்ல, அது வந்து பை அண்ட் லார்ஜ் ஐ திங்க் இந்தியன் சினிமா, அது மலையாளமா இல்ல ஹிந்தியா இருக்கட்டும், எல்லாமே சேஞ்சிங். Because everything is becoming very integrated and very global. Netflix, Amazonல now we are watching Malayalam films. Netflix we are watching. முன்னெல்லாம் எப்படி இருந்ததுன்னா நம்ம ஹிந்தி இண்டஸ்ட்ரியில இருந்தோம்னா we don't know யார் மலையாளம்ல எந்த படம் வருது, யார் ஆக்டர், எதுவுமே தெரியாது. இப்போ அப்படி இல்ல. இப்போ மலையாளம் people know what is happening in Orissa film, அந்த மாதிரி பஞ்சாபி filmsல யார் என்ன நடக்கிறது. So everybody, because of the platform which has changed, and we are all very connected globally, not only nationally, internationally. அவ்வளோ டிவி சீரிஸ் பாக்குறோம்,
Hollywood pakrom, all in our inside our house. So we've become a very globally connected film industry as the world is. So adanala economy is not the only driving factor of movies. அப்போ நீங்க சொல்ற டைம்ல ஒரு ஃபைட் இருக்கும், 2 சாங் இருக்கும் அப்படிங்கிறது, அந்த மாதிரி படம் இருந்தாதான் தியேட்டர்ல மசாலா படம், formula films, what we call. அது வந்து it made an impact in the boxes, money, it brought in money. இப்போ இவ்வளவு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால it has opened doors for all kind of budget films. You can make a big budget film even now, and you can also make just a content based, society based, social based. அந்த மாதிரி நம்ம எப்படி எந்த கதை காமிக்கணுமோ அதுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால this has opened doors even for actors like me. அந்த காலத்துல எப்படின்னா ஒரு நம்மளோட பேஸ் ரன் அவுட் ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா then you were done. அப்படியே ஆக்ட் பண்ணோம்னா யாருக்கான மாமியா, யாருக்கான அம்மாவா, யாருக்கான பாட்டியா, அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். பட் இப்போ அப்படி இல்ல. டுடே ஐ எம் பேக் இன் த மூவி இண்டஸ்ட்ரி. என்னோட படம் இப்போதான் ஹிந்தில Z5ல ரிலீஸ் ஆயிருக்கு, நெயில் பாலிஷ். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல். And my film Deja Vu, which is a bilingual Tamil Telugu, it is under me. And my film Thalaivi, which is a bilingual, which is Tamil Hindi, which Kangana Ranaut is playing the main lead, it is going to and my film Rain, I am pairing with Marji. It is also a bilingual Kannada Tamil. Okay. So because the platform has become so big, all kinds of movies are being made, and actors like me have found very wonderful roles to play. I am playing a cop in a movie. I am playing an old lady in one web series, and I am playing Thalaivi, I am playing MGR sir's wife, Arvind Swami's wife character. So the diversity that I'm experiencing as an actor, I think this is the best time to be an actor, to be an artist. Yes. Awesome. So இப்போ வந்து budding heroines and budding heroesக்கு நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸ்னு சொல்லக்கூடாது, கமல் சார் மாதிரி டிப் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? I feel இந்த அட்வைஸ் கொடுக்கிறதுனா நம்ம இடத்துல வந்து அவ்வளோ நான் பண்ணிட்டேன், நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு இருந்தா you feel I can tell somebody else what they should do. But I feel I myself, I'm in a journey, and I have come back into the industry again. I'm also trying to learn the changes. நான் கிட்டத்தட்ட 15 years வேலை பண்ணல. And 15 yearsல lot has changed. So now that I've come back, I have to grapple with the changes, accept the changes, be happy with the changes. And I think now I'm back in the industry for a few years now. Finally, I feel I am getting the ropes. So what I would like to tell everybody, any new actor, if you have a strong desire, then don't give up. Hang in there. Don't put a time limit. Ipo aaliya, apdiya. If you have a soul call to be an actor, just hang in there, everything will happen. And as I tell again and again, that there are 2 components that run our life. We are in control of our choices. So you and our attitude. So you make the right choice and let God do his job. Awesome. நிஜமாவே நிறைய பேருக்கு வந்து மேம் சொன்ன ஆன்சர் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேம் நீங்க வந்து முன்னாடி வந்து மம்முட்டி கூட வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ அதுக்கப்புறம் இப்ப வந்து துல்கர் கூட வந்து வாய் முடி பேசும் மூவில வந்து ஆக்ட் பண்ண போது அந்த ஜெனரேஷன் கேப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்ல? சோ நீங்க வந்து துல்கர் கூட ஏதாவது பேச சான்ஸ் கிடைச்சுச்சா? சோ என்ன சொன்னீங்க, என்ன அவங்களுக்கு சொன்னீங்க? வாய்மொழி பேசுவோம் வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி இருந்தது 2012. அது வரைக்கும் நான் வேலை பண்ணல. அப்போதான் நான் வந்து ரொம்ப டென்டேட்டிவா I came back into the industry, and Dulquer was my co-actor along with Nazriya, and excuse me. Yes. So when I came back, biggest difference என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கச்சே நான் எல்லாரையும் சீனியர், மம்முட்டி சார், கேபி சார், மணி சார், எல்லாரும் எனக்கு சீனியர். நான் தான் நியூ கமரா இருந்தேன். 2012ல நான் ரீஎன்டர் ஆனேன். துல்கர் இருக்கச்சே நான் சீனியர் ஆயிட்டேன். I became the man. Hello ma'am. நான் திடீர்னு I experienced being the senior on the set. So that was the first.
And Mammootty sir ko Dulquer ko I found a big difference in their personality. Also because maybe I was different. With Mammootty sir, I was a new girl. With Dulquer, I was a senior artist. Mammootty sir was very gambiram. You know, he was very, and whereas Dulquer is a very unassuming, non-assuming person, very easygoing. And that could be because their personalities are different, or it could be நான் வந்து ஒரு newcomer ல இருந்து senior க்கு graduate ஆயிட்டேன். That could be that also. So this is my experience with Dulquer. And he's a fabulous actor. அது நான் சொல்லணும் தேவையில்லை. The industry knows, audience knows. He's so subtle. நம்ம அவர் முன்னாடி நின்னா we can't see his expression changing. But ஆனா screenல பார்த்தா the camera has picked up the change of expression. He is so subtle as an artist that if I'm standing in front of him while shooting, I can't tell the difference in the expression, but the camera has picked up those subtle changes of emotions. Wow, awesome. And நீங்க இவ்ளோ நாள் வந்து நடிச்ச எல்லா மூவிஸ்லயுமே வந்து வா இந்த ஹீரோ கூட நான் நடிச்சது வந்து எனக்கு இப்பவுமே வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து எந்த ஹீரோ சொல்லுவீங்க? முன்னாடி நடிச்சதும் சொல்லலாம், இப்பவும் சொல்லலாம். I love working with Prabhu sir. Okay. I love working with Govinda. Okay. And I loved working with all my contemporary because they started with me. Ajay Devgan, Akshay Kumar, Saif Ali Khan, Sunil Shetty. They were all newcomers with me. Okay. And you know, so I enjoyed working with Arjun. I enjoyed working with Govinda and Prabhu sir. Awesome. So Prabhu sir வந்து அப்ப எப்படி இருந்தாரு? உங்க கூட நடிக்கிற அந்த first movie, your experience. Prabhu sir was a superstar. Appo when I worked with him. But he was such a more than being a star, more than being a good actor. He looks after his lady actors. He really looks after. And இப்போலாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் makeup van லாம் இருக்கு. So now we don't need looking after. We have our makeup van for all our comfort in all locations and all shootings. But in the 90s, there was no caravan, no makeup vans. So நம்ம outdoor லாம் shooting பண்ணோம்னா மரத்து கீழே உட்காரணும், nature call லாம் வந்தா கூட we had to go nature. அந்த மாதிரி situation. So Pollachi and அந்த மாதிரி difficult places எல்லாம் shoot பண்ணறச்சே Prabhu sir has been an angel of a co-actor because அவரோட பெரிய கார் ஒன்னு இருக்கும் அப்போ Pajero. He would tell me நீ போட்டுட்டு Pajeroல போய் உட்காரு, you sit outside, and he would allow me to sit car with the AC on for hours. அவரோட வண்டியில தான் I used to sit. And many அப்புறம் அவர் வீட்ல நெய் பிடிக்கும், தயிர்னா ரொம்ப பிடிக்கும். And பொள்ளாச்சியில has got a family house. So அவர் வீட்ல இருந்து எனக்கு டெய்லி லஞ்ச் தயிர் நெய் எல்லாம் அவர் வீட்ல இருந்து எனக்கு வரும். I can never forget all that. Awesome. So கண்டிப்பா அந்த மெமரிஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். And உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்க இல்லையா? So மதுபாலா பொண்ணுங்க வந்து மதுபாலா மாதிரியேவா? அவங்களுக்கும் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல இப்போதைக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நினைக்கிறேன். படிப்புல ரொம்ப அவங்க 2 ஜோர் படிப்புல. And I love being a mother. I love being my 2 daughters. And it is not all easy also. உங்களுக்கு தான் mother daughter relationship can be அப்பப்போ நிறைய சண்டை, especially இப்போ அவங்க பெரியவங்க ஆயிட்டாங்க. சின்ன குழந்தையா இருக்கச்சே அவங்க சண்டை எல்லாம் இருக்காது. But now they are young. So as ladies, when we meet each other, there are a lot of differences of opinion. And one of my greatest lessons as a mother is to love your child who is so different from you. We all can love people who are like us. It is very hard sometimes to love people who are not like you. So என்னோட children are not like me, and I love them. அதுதான் எனக்கு biggest lesson actually. ஏன்னா the fight சண்டை கூட அதனால வரும். நம்ம டிஃபரெண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் difference of opinion and சண்டை வரும். But in spite of that, they are my children and I love them in every which way. And I know that they are right many times. I am not always right.
So these things to learn as a mother has been a big learning lesson for me. awesome so sweet so இவ்ளோ நேரம் எங்க கூட வந்து பொறுமையா நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்தீங்க, நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ so மச் இவ்ளோ நேரம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஃப்ரம் இஷிதா மீடியா. அண்ட் உங்களோட எல்லா மூவிஸும் இப்ப நீங்க பண்ணிட்டு வர்றது எல்லா மூவிஸும் கிராண்ட் சக்சஸ் ஆகணும் அப்படின்ட்டு வந்து இஷிதா மீடியா USA ல இருந்து வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you so much. Bye Prissy. Yeah, thank you so much ma'am. Aura Natural Pads are complete herbal sanitary pads. These are made up of natural fibers only, and these are chemical free and plastic free. These are the first sanitary pads to receive the USDA BioPreferred certification. It is available only in the US region. So if you want to buy this product, you can visit online stores like Amazon or Walmart, or you can also visit their website www.aurapads.com. மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, இஷிதா மீடியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.